நைட்டில் சாப்பிட்டா போதையாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த ரெசிபிக்கு 4 கேரட் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா தோலனா சீவி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு திருவுறதுல நல்லா திருவி பூ போல எடுத்துக்கலாம். ஒரு பாதி மூடி தேங்காவை இதே மாதிரி நான் திருவி எடுத்துக்கிறேன். திருவுன கேரட் 1 கப், தேங்காய் 1 கப், அதுக்கப்புறம் 5 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம கேரட், அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் முந்திரி போட்டு தண்ணி ஊத்தாம நல்லா மையா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இதே மாதிரி நல்லா மெய்யா அரைச்சிருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நெய்யும் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச கேரட், தேங்காய், முந்திரி பருப்பு இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க அந்த நெய்யில். லைட்டாக வதக்கி விட்டோன்னா 1/2 கப் காய்ச்சின பால் சேர்த்துக்குங்க. அந்த பாலிலேயே கேரட், தேங்காய்னா நல்லா குக் ஆகட்டும். குக் ஆன பிறகு ஒரு 3/4 கப் நான் ஜீனி சேர்க்குறேன். நான் எந்த கப்பால் கேரட், தேங்காய்னா மெஷர் பண்ணி வச்சுருந்தனோ அதே கப்பால் பாதி கப் பால், 3/4 கப் ஜீனி, கரெக்டான ரேஷியோ. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 5 பாதாமை நான் ஸ்லைஸாக கட் பண்ணி போடுறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாதாம் நல்லா சவந்ததும் திராட்சை ஒரு 5 பழம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்வீட்டில் மேலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக நம்மளுக்கு அந்த ஸ்வீட்டோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும், இன்னும் கெட்டியாக இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். அவ்வளோதான், இது கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். கலர் போடலாம். கேரட்டுடைய கலர் தான் இது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. கேரட் அல்வா நல்லா இருக்கு. தேங்காய் மரம் மாதிரி இருக்கு. இந்த தீபாவளி நேரத்தில் ரிலேஷன்லாம் வரமுள்ள தேங்காய் பர்ஃபி அந்த மாதிரி இருக்கு. அது நல்ல இதாக இருக்கும். இது கொஞ்சம் இதாக இருக்கு, ட்ரையாக இருக்கும். இது கொஞ்சம் வெட்டாக இருக்கு. நல்லா இருக்கும், செஞ்சு பாருங்க. வீட்டில் சாப்பிட்டா போதையாக இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஏதாவது ஒரு பிரியாணி அந்த மாதிரி இருக்குது, சைட் டிஷ் மாதிரி செஞ்சுக்கிட்டு கடைசியில் ஸ்வீட் வைப்போம்ல, அந்த மாதிரி டிஷ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.